பயப்படாதே நீ மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமேன். அதிசயங்கள் நான் செய்திடுவேன், அதிசயங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அற்புதமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உன்னை பார்த்துட்டே இருக்கிறேன். நான் உன்னை எப்பயும் கைவிட மாட்டேன். உன்னோட எல்லா சூழ்நிலைகள்லையும் உனக்கு நான் துணை நிற்கிறேன்னு நம்மளை பார்த்து சொல்கிற ஏசப்பா நம்ம கூடவே இருக்கும்போது, நம்ம கூடவே இருந்து நம்மளை பலப்படுத்தும் போது நம்ம எதுக்காவது சோர்ந்து போகலாமா குட்டீஸ்? நம்ம எல்லா சூழ்நிலைகள்லையும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கணும். இந்த ஹாப்பின்னு சொல்லும்போதே இந்த வாரம் நமக்கு இந்த அட்வென்ட் சீசனோட 3rd வீக்கில் இருக்கிறோம். இது ரொம்பவே ஜாயான ஒரு வீக்காக இருக்கும். ஏன் அப்படின்னா இன்னும் 1 வீக் தான் இருக்குது நம்ம ஜீசஸோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. இந்த 1 வீக் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக அவருடைய வருகையை நம்ம நினைக்கும் போதெல்லாம் நம்மளுக்குள்ள என்ன போராட்டங்கள் இருந்தாலும் கூட, என்னுடைய இந்த போராட்டங்கள் அவருடைய பிறந்த நாளில் நான் நிற்கும்போது எனக்கு பன்மடங்கான சந்தோஷமா, பன்மடங்கான ஆசீர்வாதமா மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு உறுதியை நமக்கு கொடுக்குது குட்டீஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். நம்ம இந்த அட்வென்ட் சீசனில் 2 வீக்ஸை நம்ம கிராஸ் பண்ணியிருக்கிறோம். அந்த 2 வீக்ஸில் இருக்கிற நம்பிக்கையையும், அந்த 2 வீக்ஸில் இருக்கிற அந்த விசுவாசத்தையும், அந்த அமைதியையும், சமாதானத்தையும் நம்ம எப்போ நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சுக்கிறோமோ, இந்த 3வது வாரத்துக்கான இந்த மகிழ்ச்சி, ஜாய் நம்மளுடைய ஒரு ஆணித்தரமான ஒரு முத்திரையாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த ஜாய்ங்கிறது நமக்கு தேவை. நான் அவருடைய பிறந்த நாளை நான் சந்தோஷமாக நான் எதிர்கொள்ள போகிறேன்னு நீங்கள் நம்புறீங்கன்னா, நம்ம கடந்து வந்த இந்த 2 வாரத்தையும் நம்ம கையில் எடுத்துட்டு நம்ம இந்த 3வது வாரத்துக்குள்ளே வரணும். அவருடைய பிறப்பு எனக்குள்ள நிறைவான சந்தோஷத்தை கொடுக்கும். அவருடைய பிறப்பில் என் மனசில் இருக்கிற எல்லா போராட்டங்களும் சஞ்சலங்களும் நிறைவான சந்தோஷமாக மாற்றப்படும்னு நம்ம அந்த 2 வாரத்தை கையில் எடுத்துட்டு இந்த வாரத்துக்குள்ளே வருவோமே, கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் நினைப்பதற்கும் மேலான சந்தோஷத்தை ஏசப்பா கொடுப்பாங்க. ஸோ இன்னைக்கு அருமையான பாடலும் கூட, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லைன்னு ஏசப்பா சொல்கிறாங்க. அவருடைய கரங்கள் நமக்குள்ளே இருக்கும்போது, அவருடைய வழிகாட்டுதல் நம்மளோடு இருக்கும்போது, அவருடைய பிறப்புக்கு அவர் காட்டக்கூடிய வழி கண்டிப்பாக நமக்கு நிறைவான சந்தோஷத்துக்கான பாதையாக தான் குட்டீஸ் இருக்கும். ஸோ நீங்கள்லாம் ஏசப்பாவுடைய பிறப்பு விழாவை சிறப்பிக்கிற அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது, அதுக்கு இடையில என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஏசப்பா எனக்கு அமைச்சு கொடுத்துருக்கிறாரு. அவர் எனக்குள்ள நிறைவான சந்தோஷத்தை இதில் ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு நம்ம அவர் கையை இறுக பட்டி பிடிச்சுக்குவோம். அவருடைய பிறப்பு நம்மளுடைய லைஃப்பில் மாபெரும் ஒரு சந்தோஷத்தை, மாபெரும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றிப்பா. தகப்பன நேரத்துலையும் கூட நான் உனக்குள்ள இருக்கிறேன், உன்னை வழிகாட்டுறேன், உன்னை பலப்படுத்துறேன்னு சொல்லியிருக்கிறீங்க டாடி. உங்களுடைய கரங்களில் எங்களோட இருதயத்தை, எங்களுடைய விசுவாசத்தை, எங்கள் மனதிற்கான அமைதியை, எங்கள் குடும்ப அமைதியை ஒப்பு கொடுக்குறோம். உங்களுடைய சித்தத்தின்படியா இந்த 3வது வாரத்தை மிகுந்த உம்முடைய சந்தோஷத்துல நாங்கள் கடந்து வரணும். அதுக்காக எங்களை பலப்படுத்துங்க, வழி நடத்துங்க. ஆமேன்.